ஆதி பகவன் முதற்றே உலகு வணக்கம். இன்னும் ஒரு குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. டொரண்டோ நேரம் தற்போது 9:02 PM and Toronto weather -5 degrees Celsius ஆக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல். இதைத் தொடர்ந்து இன்றைய குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்ற விடயங்கள் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக டாப் தியர் செக்மெண்ட். இதில் பார்க்க இருப்பது ஆடவா காவல்துறை தலைவர் பதவி விலகி இருக்கின்றார். இதை பற்றி மேலதிகமாக பார்க்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து கனேடிய வலம். இன்று கனடாவில் தேசிய கொடி தினத்தை நினைவு கூறும் குடியுரிமை நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. இதில் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ பங்கேற்றியுள்ளார். அங்கு இவர் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அடுத்து ஒன்டாரியோ பிரீமியர் டக் ஃபோர்ட் கோவிட் வேக்சின் பாஸ்போர்ட் சிஸ்டம் பற்றியும் மற்றது எமர்ஜென்சி ஆக்ட் அவசர கால சட்ட செயல்படுத்துவதை பற்றியும் எங்களுடன் பகிர்ந்திருக்கின்றார். அதை பற்றியும் விரிவாக இன்றைய குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் குபெக் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அங்கும் கோவிட் வேக்சின் பாஸ்போர்ட் சிஸ்டத்தை படிப்படியாக என் பண்ணுகின்ற முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதை பற்றியும் விரிவாக பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், நாளை நிலவும் கால்நிலை இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவது டாப் தியர் செக்மெண்ட். முன்பே கூறிய மாதிரி முதலாவதாக பார்க்க இருப்பது ஆடவா போலீஸ் சீஃப் பீட்டர் ஸ்லோலி இன்றைக்கு பதவி விலகியுள்ளார். எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் ஆடவாவில் 19 நாட்களாக ப்ரோட்டஸ்ட் கண்டினியூ பண்ணப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக ஆடவா காவல்துறை தலைவர் பீட்டர் ஸ்லோலி நிறைய விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகின்றார். ஏனென்று பார்த்தோம் என்றால் இந்த போராட்டத்தை ஒழுங்காக கையாளவில்லை என்ற காரணத்தால். இதன் காரணமாக இன்று இவர் பதவி விலகியுள்ளார். அதற்கு பதிலாக இடைக்கால தலைவராக ஸ்டீவ் பெல் என்கின்றவர் ஆடவா போலீஸ் சர்வீசஸில் ஜாயின் பண்ணுகின்றார். இதை பற்றி இன்று எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் மினிஸ்டர் பில் பிளேயர் பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்க்கலாம். Chief Slowly for 25 years. I worked with the man. He's a fundamentally decent man, faced with a very difficult job, and frankly, I'm very saddened by this turn of events. And at the same time, I think there is an important job yet to be done to restore order and provide effective policing services to the people of Ottawa. And I spoke to the mayor a little earlier, and we're all committed to ensuring that we serve appropriately the people of Ottawa. What is your understanding about why he resigned at this time in the middle of a crisis? I have no insight into that. What impact do you think it's going to have on the handling of it?
I think the institution of policing is important to the community. I think the people of Ottawa need the delivery of effective police service, and I'm going to do everything we can as a government to support the City of Ottawa to ensure that the RCMP, the OPP, and other police services are here to help the Ottawa Police Services do the job. Again, I don't have any insight into the internal workings of the city or the police services, but we are all committed to do what is required to keep people safe. Who's in charge, sir? Who's in charge now, but who's in charge? Do you think it's going to restore the confidence, the fact that he resigned? And again, with great respect, the situation internal to the Ottawa Police Service, the Ottawa Police Services Board, and the City of Ottawa, I will respectfully leave those decisions to them. But what is clear to me is that there's still a very significant job to be done, and I think we all need to work together to make sure that we get it done. Do you think providing more resources now to the Ottawa Police to be able to clear this process? Over the past 2 weeks, there has been a number of deployments of RCMP officers. I know the OPP are in town. As I've been out on the streets of Ottawa over the past 2 weeks, I've even seen Toronto police officers and their horses patrolling in Ottawa. But clearly, we need to make sure that the City of Ottawa, its police services, but this city, has adequate resources to do the job that is necessary in this community, and we'll continue to make sure that happens. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. இன்றைய குட் ஈவினிங் கேரா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல். எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் மினிஸ்டர் பில் பிளேயர் என்ற செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்ததை தான் பார்த்திருந்தோம். ஏன் இந்த ஒரு காலகட்டத்தில் ஆடவா காவல்துறை தலைவர் பீட்டர் ஸ்லோலி ரிசைன் பண்ணியிருக்கிறார் என்று கேள்வி எழுப்பப்பட்டதற்கு இவர் பதில் சொல்லவில்லை. ஆனால் இவர் சொல்லிய பதில் என்னவென்று பார்த்தோம் என்றால், ஆடவாவின் காவல்துறை தலைவர் பீட்டர் ஸ்லோலி பதவி விலகினாலும் ஆர்சிஎம்பி மற்றும் ஒன்டாரியோ ப்ரொவின்ஷியல் போலீஸ் இந்த ஆடவாவில் நடைபெற்று வருகின்ற ப்ரோட்டஸ்ட்டை கண்ட்ரோலுக்குள்ள வைத்திருக்கிறதுக்கு கட்டுப்பாடுக்குள் வைத்திருப்பதை மேற்கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இவர் சொல்லியிருக்கின்றார், நேற்று பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ எமர்ஜென்சி ஆக்டை முதல் முறையாக கனடாவில் இன்வோக் பண்ணியிருந்தார். ஸோ இதன் காரணமாக நிறைய பவர்ஸ், நிறைய சக்திகள் ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கின்றன. ஸோ இந்த சக்திகளை எவ்வாறு கையாள போகின்றார்கள் என்று அதிகாரிகள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இதை பற்றி ஆடவாவில் நடைபெற்று வருகின்ற விடயங்கள் பற்றி, பிளாக்கேட்ஸ் பற்றி பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று பகிர்ந்திருக்கின்றார். அதை பார்க்கலாம். Financial penalties that are underway for folks who are out there under the Emergencies Act, is this a step too far? Is it too harsh? This is something that is important for Canadians to know, that there will be consequences for people who are breaking the law and people who are supporting those who are breaking the law. The Emergencies Act is something that is proportional and responsible to move forward with, to indicate that these blockades should be done and people should go home. Minister Lametti, how far does some of these financial implications go for truckers who maybe have their banking account frozen, insurance cancelled because of their involvement in this protest under the Emergency Act? Well, look, that's precisely what we're doing. We're trying to break the finances, particularly foreign financing this, but also the participation of the use of property to block. You're seeing a number of pieces of private property, namely heavy rigs, being used, frankly, to disrupt the Canadian economy, put people in a state of insecurity. So these are important measures, and it might very well be, I think, a good incentive for property owners, truck owners who own trucks, to figure out exactly what's being done with their trucks, because in some cases they may have them leased out to others or to employees. And they may not know the full extent of what's being done with their property. What do you say to people that say that's still government overreach to take people's finances away in this context? Over proportionality.
this is quite proportionate given the damage that these blockades are doing to people's lives, threatening their security, as well as having an extremely negative impact on critical infrastructure and the Canadian economy. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல். பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ எங்களுடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்த்தோம். இவர் கூறியிருந்தார், இந்த பிளாக்கேட்ஸ் பற்றியும் இந்த ப்ரோட்டஸ்ட் பற்றியும் கருத்திருந்தார். இவர் சொல்லியிருந்தார், இது சட்டவிரோதமான செயல், இல்லீகல் ஆக்ட்ஸ் அண்ட் சட்டவிரோதமான செயல்களில் பங்கு பெற்றவர்கள் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவால். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் ஃபைனான்ஸ் இந்த ட்ரக்கர்ஸுக்கு நிறையவே ஃபாரின்லேருந்து ஃபைனான்ஸ் வந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இதன் காரணமாக இதை எப்படி பிளாக் பண்ணுவது என்கின்ற முயற்சியிலும் ஃபெடரல் கவர்மெண்ட் ஈடுபட்டு வருகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் எக்கானமி மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றது. இந்த பிளாக்கேட்ஸ் காரணமாகவும் இந்த ப்ரோட்டஸ்ட் காரணமாகவும் 19 நாளாக நீடித்து வருகின்றது. ஸோ இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்ற முயற்சியில் தான் ஃபெடரல் கவர்மெண்ட் ஈடுபட்டு வருகின்றதாகவும் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ பகிர்ந்திருக்கின்றார். அடுத்து கனேடிய வளம். இதில் பார்க்க இருப்பது, இன்று நேஷனல் ஃபிளாக் டே கனடாவில் கொமாமரேட் பண்ணப்படுகின்றது. ஸோ இதைத் தொடர்ந்து கனடாவில் தேசிய கொடி தினத்தை நினைவு கூறும் ஒரு குடியுரிமை நிகழ்வு இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்றது. இதில் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவும் பங்கு பெற்றிருக்கின்றார். அங்கு இவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். Thank you, Dr. Vadan, for your greeting and for your beautiful, thoughtful words about this country and how to move forward together. They resonated with me, as I know they resonated with everyone, and reminds us of, for everything Canada is wonderful in, there's always a lot of work to do, and those we are welcoming to the family today will be an important part of how we all move forward together. I'm also glad to be joined by my colleague and friend, Minister Fraser, today. It's great to be here with you all for such a wonderful occasion. Today, you will take your oath of citizenship. It's an honor to be here, to welcome you into our Canadian family. You came to Canada to build a life, but now, more than just that, you're part of building Canada. You'll join us on the path of reconciliation with Indigenous peoples. You'll help us fight climate change, and together, we'll continue building a more inclusive society for everyone. When you take the oath of citizenship today, you share the same rights and freedoms that belong to all Canadians, here at home and around the world. No matter your background, ethnicity, faith, how you dress, who you love, where you're from or where you live, you will forever be a full part of our Canadian family. And when you see the maple leaf flag, you'll know that it's your flag, too. The Canadian flag is an icon of the strength, kindness, and unity of our country, not the interests of any one group. It represents people who care for neighbors and are there for one another. It is the flag that brave women and men in our military defend. It is a flag that our incredible athletes compete for at the Olympics. And it is the flag
that people from coast to coast to coast proudly raise in their own front yards. And today, it becomes your flag, too. Own the... கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். இன்றைய குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்க், செல்வா வெற்றிவேல். டொரண்டோ நேரம் தற்போது 9:16 PM அண்ட் டொரண்டோவின் காலநிலை -5 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று நேஷனல் ஃப்ளாக் டே அன்று ஓத் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இன்று எடுக்கப்பட்டிருந்தது. ஸோ குடியுரிமை நிகழ்வில் பங்கு பெற்றி நேஷனல் ஃப்ளாக் டே பற்றியும் கனேடியன் ஃப்ளாக் என்ற பெருமைகள் பற்றியும் பகிர்ந்திருந்தார். அண்ட் இன்றைக்கு 57வது நேஷனல் ஃப்ளாக் டே செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்தது நாங்கள் நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது ஒன்டாரியோ மாகாணத்தின் பிரீமியர் ஃபோர்ட் இன்று எங்களுடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் பற்றி விடயங்கள் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இவர் அவசர கால சட்டம் செயல்படுத்துவதை பற்றி எங்களுடன் பகிர்ந்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் வேக்சின் பாஸ்போர்ட் சிஸ்டம் பற்றியும் பகிர்ந்திருக்கின்றார். வேக்சின் பாஸ்போர்ட் சிஸ்டம் பற்றி பார்த்தோம் என்றால் ஒன்டாரியோ மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது இது நான் எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் ரெஸ்டாரண்ட்ஸ், பார்ஸ் போன்ற விடயங்கள், ஜிம்ஸ் போன்ற விடயங்களுக்கு போகிறதுக்கு வேக்சின் பாஸ்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுகின்றது. அண்ட் கவர்மெண்ட் சொல்லியிருக்கின்றார்கள் கெப்பாசிட்டி லிமிட்டை முழுதாக நிறுத்தப் போவதாக சொல்லியிருக்கின்றார்கள். மார்ச் 1ஆம் தேதி தொடக்கம். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் கேதரிங்குக்கும் ஒரு லிமிட் இருக்கின்றது, எத்தனை பேர் கூடலாம் என்று. ஸோ அந்த லிமிட்டும் முழுதாக நீக்கப்பட இருக்கின்றது மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அண்ட் வேக்சின் சர்டிஃபிகேட் பாலிசியும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முடிவுக்கு வரும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் பிரீமியர் ஃபோர்ட். இன்றைக்கு ஒன்றாரிய மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் 1500 பேர் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 384 பேர் ICUவில் இருக்கின்றார்கள். ஸோ கோவிட் சுச்சுவேஷன் கனடாவை பொறுத்த வரைக்கும் மேம்பட்டு வருகின்றது. ஸோ இதன் காரணமாக ஒன்டாரியோ ப்ராவின்ஸை பொறுத்த வரைக்கும் சரி, வேறு ப்ராவின்ஸ்லையும் சரி, நிறைய கட்டுப்பாடுகளை தளர்த்தி வருகின்றார்கள். இதை பற்றி பிரீமியர் ஃபோர்ட் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் பார்க்கலாம். We did what we had to do to protect the people of Ontario. The feds are doing what they have to do, and we're giving the tools to the police to get the job done. And as I was saying earlier on, when I was saying my comments, my number one job is to protect the jobs here of the hardworking women and men, not only here at Dofasco, not just in the auto sector, but every sector you could possibly think of. There's $700 million of trade every single day that go back and forth on that one bridge. And when I'm getting calls from CEOs saying, is this a safe environment to invest in? You're darn right it's going to be safe, because nothing means more to me than the hardworking people here in this province. And you have to do things for the very, very few. On the big scheme of things, we're 15 million people, and you have very few disrupting the whole economy, not just here, but plants were closing in the U.S. as well. So, folks, we're in such a competitive market right now worldwide. We're competing against everyone. We're competing against our largest trading partner down in the U.S. and over in Europe and over in Asia. Man, we can't slip up. We have to keep going, because we have the best people in the world and the best jurisdiction anywhere in the world to invest and grow a business. And that's the reason we're here, to invest $500 million, because I have confidence in the hardworking women and men here that we will be the best. We are the best anywhere in the world. And it's going to be the greatest technology anywhere in the world to produce great quality, clean steel.
Hi, Holly Mackenzie Suter with Canadian Press. How you doing? Just following up on the Emergencies Act question. I guess we want to know specifically what actions you want to see happen here, how you see it playing out, and politically, I guess, if you could elaborate on your support for the measure. Yeah, you know something, I'll start off with a political question. I don't care about the politics. I care about making sure we have a vibrant area to do business in. That's the number one priority. And whatever it takes to get give the police the tools to go in there and get these people moving on. You know, guys, I get it. You know, everyone's frustrated. I'm just as frustrated as anyone else. We want to get through this. I want to get these mandates moving, and we made some great announcements yesterday. In 2 days, we're going to be going to 100% in restaurants. On March the 1st, we're just going to open things up, and thank God, you know, and I'm no secret that, you know, with these passports, vax passports, I wasn't sold on them, but went along and we did what we had to do because the doctor said we need to do this. So now moving forward, the doc says hang in there for the mask. I respect him. You know, Dr. Moore is phenomenal, but you know something, he's reasonable too. He's reasonable, he gets it, he understands the economy, and I think he's done an incredible job. We did what we had to do to protect the people of Ontario. The feds are doing it. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிஹரன் MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரி அரிஹரன் Chartered Professional Accountant Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். வெல்கம் பேக். ஒன்டாரியோ மாகாணத்தின் பிரீமியர் ஃபோர்ட் எங்களுடன் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் பற்றி பார்த்திருந்தோம். அவசர கால சட்டம் பற்றியும் வேக்சின் பாஸ்போர்ட் பற்றியும். வேக்சின் பாஸ்போர்ட்டை பற்றி இவர் குறிப்பிடும்போது சொல்லியிருந்தார், அவருக்கு இதில் விருப்பமில்லை வேக்சின் பாஸ்போர்ட்டை கொண்டு வருவதில் பட் டாக்டர் மோர் அட்வைஸ் பண்ணியிருந்தவர் வேக்சின் பாஸ்போர்ட் சிஸ்டம் இப்போ ஒரு தேவையான விடயம் கோவிட் கேஸை கண்ட்ரோலுக்குள்ளே வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று. ஸோ அவர் பரிந்துரைத்ததால் தான் இந்த கோவிட் வேக்சின் சிஸ்டத்தை கொண்டு வந்ததாக குறிப்பிட்டிருந்தார். அண்ட் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இந்த கோவிட் பாஸ்போர்ட் சிஸ்டம் விலத்தப்பட இருக்கின்றது. ஸோ இதை பற்றி இதன் காரணமாக இவர் சந்தோஷமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக செய்தியாளர்களின் சந்திப்பின் போது இவருக்கு எமர்ஜென்சி ஆக்ட் இன்வோக் பண்ணப்பட்டிருந்தது. இதை பற்றி கேள்வி வந்தது. ஸோ பொருட்களாக நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்கன்னு. அதற்கு இவர் சொல்லியிருக்கின்றார், பாலிடிக்ஸை பற்றி எனக்கு கேர் இல்லை, பட் நான் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணுறது எங்களுடைய பிஸ்னஸ் ட்ரேடை பேக் டு நார்மலாக கொண்டு வருவதற்கு. என்ன எடுத்தாலும் ஆடுவாவில் இருக்கின்ற ப்ரொட்டஸ்டர்ஸை கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ட் போலீஸுக்கு நிறைய சக்தி கொடுக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஸோ அண்ட் ஆடுவாவில் இருக்கிற ப்ரொட்டஸ்டர்ஸை கிளியர் அவுட் பண்ணுறது தான் இப்போது ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து பிஸ்னஸஸ் அண்ட் ட்ரேடில் ஃபோக்கஸ் பண்ணுவது தான் முக்கியமான விடயமாக இருக்கின்றது என்று பிரீமியர் டாக்ஃபோர்ட் பகிர்ந்திருக்கின்றார். அடுத்து நாங்கள் குபெக் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் கோவிட் வேக்சின் பாஸ்போர்ட் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகின்றோம். நான் முதலே சொல்லியிருந்தேன், கனடா வைடாக இந்த கோவிட் சுச்சுவேஷன் மேம்பட்டு கொண்டு வருகின்றது. இதன் காரணமாக ப்ராவின்ஸில் படிப்படியாக கட்டுப்பாடுகளை நீக்கி வருகின்றார்கள், தளர்த்தி வருகின்றார்கள். இதே மாதிரி குபெக் மாகாணமும் அவர்களுடைய வேக்சின் பாஸ்போர்ட் சிஸ்டத்தை மார்ச் மாதம் 14ஆம் தேதி விலத்த இருக்கின்றார்கள் என்று ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் டூபே பகிர்ந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இங்கே குபெக் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் படிப்படியான ஒரு அப்ரோச் தான் எடுத்திருக்கின்றார்கள். ஸோ இந்த கிழமை வெனஸ்டே இருந்து ஸ்டோர்ஸுக்கு போகிறதுக்கு, பிக் பாக்ஸ் ஸ்டோர்ஸுக்கு போகிறதுக்கு, இல்லாட்டிக்கு பெரிய ஸ்டோர்ஸுக்கு போகிறதுக்கு, இல்லாட்டிக்கு கார்மெண்ட் ஒன் லிக்வர் ஸ்டோர்ஸ் மற்றும் கேனபிஸ் ஸ்டோர்ஸ் வேக்சின் பாஸ்போர்ட் இல்லாமல் உள்ள நுழையலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே மாதிரி February 21ஆம் தேதியிலிருந்து டெம்பிள்ஸ், சர்ச்சஸ் போன்ற இடங்களுக்கு போகிறதுக்கும் இல்லாட்டி ஃபியூனரல் ஹோம்ஸுக்கு போகிறதுக்கும் வேக்சின் பாஸ்போர்ட் February மாதம் 21ஆம் தேதியிலிருந்து தேவைப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
மற்ற இடங்கள் எல்லாத்துலேயும் ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ், பார்ஸ், ஜிம் போன்ற இடங்கள் வந்து மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து வேக்சின் பாஸ்போர்ட் தேவைப்படாது என்றும் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் டூபேயா. ஸோ இவர் ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் டூபே இன்று பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். Today we are announcing that Public Health recommend the gradual withdrawal of the vaccine passport. As we have done since the beginning, we are going gradually and we will continue to monitor the evolution of the situation. Starting tomorrow, the vaccine passport will no longer be required to access large surface stores as well as the SAQ and the SQDC. On February 21st, the vaccination passport will no longer be required for places of worship. And finally, the passport will be withdrawn for all places on March 14, including RPA, CHSLD, and ARI RTF. This last step is consistent with the massive arrival of antiviral, the Paxlovid, which will be done in early March. We are giving ourselves the means to cure people most at risk and protect our healthcare system. The vaccine passport has been and remain an important tool to fight the pandemic. We are withdrawing it gradually as we learn to live with the virus. Thank you. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. Welcome back. Quebec Health Minister Christine Dubé பகிர்ந்து கொண்ட விடயங்கள் பற்றி பார்த்தோம். குபெக் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு படிப்படியாக கோவிட் வேக்சின் பாஸ்போர்ட் சிஸ்டம் நீக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து முழுதாக இந்த வேக்சின் பாஸ்போர்ட் சிஸ்டம் நீக்கப்படும். குபெக் மாகாணத்தில் மட்டுமல்லாமல் அல்பர்டாவிலேயும் இப்போது பார்த்தோம் என்றால் பாடசாலைகளில் பிள்ளைகள் மாஸ்க் போட தேவையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி அல்பர்டாவிலேயும் மார்ச் 1ஆம் திகதியில் இருந்து கோவிட் வேக்சின் பாஸ்போர்ட் சிஸ்டம் மற்றும் மாஸ்க் போடுறது நிறுத்தப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். டொரண்டோ நேரம் தற்போது 9:28 PM and இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது நாளை நிலவும் நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இலங்கை 200 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.10 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல்.
கோவிட் சுச்சுவேஷன் வந்து பெட்டர் ஆகிக்கொண்டே இருக்கின்றது கனடாவை பொறுத்த வரைக்கும். இதன் காரணமாக மாகாணங்களில் நிறைய கோவிட் கட்டுப்பாடுகள் வந்து தளர்வு செய்யப்பட்டு வருகின்றது. இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது மத்திய அரசாங்க லெவல் ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து ஃபெடரல் லெவலில் வந்து தளர்வு செய்யப்படும் கட்டுப்பாடுகள் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். வேக்சின் ட்ராவலர்ஸ் வந்து முழுதாக தடுப்பூசி போட்டுக்கொள்ளாதவர்கள் கனடாக்குள் வரும்போது அவர்கள் தங்களுடைய மாலிகுலர் கோவிட் டெஸ்ட்டை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தற்போது ஒரு சட்டம் இருக்கின்றது. ஸோ எனி ட்ராவலர்ஸ் கனடாக்குள்ள வரவர்கள் தங்களுடைய மாலிகுலர் டெஸ்ட்டை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது புதிதாக ஃபெடரல் ஹெல்த் மினிஸ்டர் டூக்ளஸ் வந்து அறிவித்திருக்கின்றார், வேக்சினேட்டட் ட்ராவலர்ஸ் வந்து கனடாக்குள் வருபவர்கள் 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய PCR டெஸ்ட்டை வந்து பெற்றுக்கொள்ள தேவையில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இது வந்து February 28 அமலுக்கு வர இருக்கின்றது. அண்ட் ட்ராவலர்ஸ் வந்து கனடாக்குள் வருபவர்கள் PCR டெஸ்ட்டுக்கு பதிலாக கனடாவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள ஒரு ஆன்டிஜென் டெஸ்ட் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டவர்கள் தங்களை தனிமைப்படுத்த தேவையில்லை என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சின்ன பிள்ளைகள் வந்து அன்வேக்சினேட்டடாக இருக்கின்ற தங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாத சின்ன பிள்ளைகள் வந்து தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட அடல்ட்ஸோடு ட்ராவல் பண்ணும்போது அவர்கள் கனடாவுக்குள் வந்தால் அவர்கள் வந்து தங்களை தனிமைப்படுத்த தேவையில்லை. பாடசாலைகளுக்கு 14 நாட்கள் தங்களை தனிமைப்படுத்தாமலேயே போகலாம் என்பதும் அமலுக்கு வர இருக்கின்றது February 28 தொடக்கம். ஆனால் வந்து இந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டாலும் ஒரு ரேண்டமைஸாக வந்து மாலிகுலர் டெஸ்ட் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மேண்டட்டரியாக இருக்கின்றது. இது வந்து ட்ராவலர்ஸை வந்து ரேண்டமாக பிக் பண்ணணும். அவர்கள் வந்து தங்களுடைய PCR டெஸ்ட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் PCR டெஸ்ட் ரிசல்ட் வருவதற்கு தங்களை தனிமைப்படுத்த தேவையில்லை என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் வந்து குவாரண்டைன் பண்ண தேவையில்லை, நார்மலாகவே அவர்களுடைய லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆனால் PCR டெஸ்ட் ரேண்டமைஸ்டாக பிக் பண்ணப்பட்டால் அவர்கள் அதை வந்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாத கெனடியன்ஸ் வந்து கனடாக்குள் வருபவர்கள் ஏர்போர்ட்டில் வந்து தங்களுடைய கோவிட் டெஸ்ட்டை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு 8 நாட்கள் தவிர்த்து இன்னும் ஒரு டெஸ்ட் பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்துடன் 14 நாட்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் என்று ஃபெடரல் ஹெல்த் மினிஸ்டர் டூக்ளஸ் வந்து அறிவித்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இன்னும் சில கிழமைகளில் இன்னும் பல டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து தாழ்த்தப்பட இருக்கின்றது என்பதையும் ஹெல்த் மினிஸ்டர் வந்து எங்களுடன் அறிவித்திருக்கின்றார். ஸோ இதை பற்றி ஃபெடரல் ஹெல்த் மினிஸ்டர் டூக்ளஸ் வந்து பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்க்கலாம். In addition, after 2 years of following individual public health measures, such as getting vaccinated, wearing masks, keeping our distance, and staying at home if sick, Canadians know what to do to keep themselves and each other safe. We see this playing out right now as jurisdictions across the country are adopting and adapting their public health measures and restrictions in alignment with their respective circumstances. As we know, recent data indicates we have passed the peak of the latest wave driven by the Omicron variant. As provinces and territories adjust their public health measures, it is time to adjust our approach. This is possible because we have now multiple tools at our disposal to help us with this transition and to do it as safely as possible. These tools include a strong surveillance system, a highly vaccinated population, continued access to vaccines, access to therapeutics both in and outside our hospital system, and increasing access to rapid tests. Today, I'm announcing that we are easing our border measures. These changes are possible, not only because we have passed the peak of Omicron, but because Canadians across the country have listened to the science and to experts, followed the public health measures, and taken steps to protect themselves, their families, and their communities. As of February 28, therefore, the following border measures will be in place. First, we will be returning to the random testing surveillance program for all vaccinated travelers that was in place before Omicron came in. This means that fully vaccinated travelers arriving to Canada from any country in the world will only need to take a PCR COVID-19 test if they are randomly selected. Further,
and perhaps most importantly, fully vaccinated travelers who are selected under the mandatory randomized testing regime will no longer be required to quarantine while awaiting test results. Second, as a parent myself, I know that kids have been impacted severely in many ways in the last 2 years. And that's why I'm glad to announce that we are lifting restrictions for children less than 12 years old of age who are not yet fully vaccinated and traveling with fully vaccinated adults. This means they will no longer need to wait and self-isolate before attending school, daycare, or day camps. They will also no longer be subject to testing and other specific requirements. Unvaccinated travelers, however, will continue to be required to be tested on arrival on day 8 and quarantine for 14 days. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. வெல்கம் பேக். ஃபெடரல் ஹெல்த் மினிஸ்டர் டூக்ளஸ் வந்து எங்களுடன் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் பற்றி பார்த்தோம். அதாவது தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட ஃபுல்லி வேக்சினேட்டட் ட்ராவலர்ஸ் வந்து கனடாக்குள் வருபவர்கள் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து தங்களுடைய PCR மாலிகுலர் டெஸ்ட்டை வந்து பெற்றுக்கொள்ள தேவையில்லை என்று இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு சேஃபான அறிவிப்பு ஏனென்று பார்த்தோம் என்றால் ஒமிக்ரான் பீக் வந்து இப்போது முடிவுக்கு வந்திருக்கின்றது. ஸோ இது வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இந்த இப்படிப்பட்ட ஒரு மெஷரை வந்து கொண்டு வந்தாலும் கெனடியன்ஸை வந்து சேஃபாக வைத்திருக்கலாம் என்று ஃபெடரல் ஹெல்த் மினிஸ்டர் டூக்ளஸ் வந்து பகிர்ந்திருக்கின்றார். டொரண்டோ நேரம் தற்போது 9:37 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க் செல்வா வெற்றிவேல். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது கன் வயலன்ஸ் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். நேற்று ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள ஒரு ஹைஸ்கூல் பாடசாலையில் ஷூட்டிங் வந்து நடைபெற்றுள்ளது. 14 வயது மாணவன் 18 வயது மாணவனை வந்து கன்னால் வந்து ஷூட் பண்ணியிருக்கின்றார் அண்ட் இவர் வந்து 18 வயது மாணவன் வந்து அங்கேயே இறந்திருக்கின்றார். அண்ட் இதன் காரணமாக கன் வயலன்ஸ் வந்து அதிகரித்து கொண்டு வருகின்றது. இதை பற்றி டொரண்டோ மேயர் டோய் வந்து பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்க்கலாம். Just like to acknowledge the fatal shooting that occurred here in Scarborough yesterday at the David and Mary Thompson Collegiate Institute. Schools are meant to be safe places. The schools are meant to be safe for the kids and for the teachers and for everybody involved. Any violence that occurs at a school, or anywhere for that matter, but especially at a school, is tragic and it's unacceptable. And I want the families of the victim, the friends of the victim, and also all the students and all the staff and their families from David and Mary Thompson to know that my thoughts are with them. And I want the school board to know that they have our full support as a city, my full support as mayor in trying to navigate this difficult time. I know people may be scared by this kind of an event right now, and I want people to know that I hear them and I see them. It is heartbreaking to me that the lives of young people in our city are being taken through gun violence and at the hands of gun violence. As a city government, we have extensive new initiatives that we've been working on for a long time to help to address this, including root causes. And they've come about as a result of extensive consultation with the community, and the community involvement won't stop there. In fact, it's just the beginning of an even more extensive involvement of community organizations and community leaders in helping us to combat this gun violence. And I just want people to know that I'm
committed to working with the community and with the other governments to address this problem. As I've said many times before, we can't do it alone as a city. At the top of this list must be to eliminate the presence of illegal firearms in our city. That in turn begins with asking ourselves a pretty basic question and having a discussion about that, a continuing discussion about that, namely, how would a gun find its way to a school to begin with, let alone being used in a tragic event like this? I want you all to know that I spoke to Chief Raymer about this. I've spoken to him more than once about this particular incident, and the investigation is well underway, and they will have more to say about that. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். Toronto Mayor Tory gun violence பற்றி பகிர்ந்து கொண்ட விடயங்களைத்தான் பார்த்திருந்தோம். ஒரு ஹை ஸ்கூல் ஸ்கார்பரோவில் அமைந்திருக்கின்ற பாடசாலையில் கன் வயலன்ஸ் நடைபெற்றிருக்கின்றது. 18 வயதுடைய ஒரு மாணவன் இதில் இறந்திருக்கின்றார். இதை பற்றி இவர் சொல்லும்போது ஹார்ட் பிரேக்கிங் என்று சொல்லியிருக்கின்றார். இது போன்ற விடயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அண்ட் நிறைய இனிஷியேட்டிவ்ஸில் இவர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட கன் வயலன்ஸை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு, முற்றுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார். அண்ட் கம்யூனிட்டி இன்வால்வ்மெண்ட் இதில் முக்கியம். ஸோ கம்யூனிட்டிஸோடையும் கொலாபரேட் பண்ணி இந்த கன் வயலன்ஸை குறைப்பதற்கும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் இவர் ஈடுபடுவார் என்று டொரண்டோ மேயர் டோரி பகிர்ந்திருக்கின்றார். அடுத்து டொரண்டோவை பற்றி தான் ஸ்டில் பார்க்க இருக்கின்றோம். டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் டொரண்டோ பப்ளிக் ஹெல்த் TBH சொல்லியிருக்கின்றார்கள், 12-17 வயதுக்கு உட்பட்டவர்கள் தங்களுடைய 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அண்ட் வாக்-இன் கிளினிக்ஸ் அவைலபிளாக இருக்கின்றது இவர்கள் தங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கு. அது மட்டும் இல்லாமல் ஒன்டாரியோ ப்ரொவின்ஷியல் புக்கிங் போர்ட்டலும் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 12-17 வயதுக்கு உட்பட்டவர்கள் பிள்ளைகள் தங்களுடைய வேக்சின்ஸை 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளலாம். 6 மாதங்கள் கழித்து அவர்களுடைய 2வது தடுப்பூசிகளை பெற்றதிலிருந்து 6 மாதங்கள் கழித்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் இப்போது 94% ஆனவர்கள் தங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றிருக்கின்றார்கள், ஒரு தடுப்பூசி பெற்றிருக்கின்றார்கள். அண்ட் இந்த 12-17 வயதுக்கு உட்பட்டவர்கள் 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவித்தலுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கின்றது, எதிரான கருத்துக்கள் வந்திருக்கின்றது. அதில் ஒன்று என்னென்று பார்த்தோம் என்றால், இதை பற்றி டாக்டர் ஐசாக் என்பவர் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் ஃபிசிஷியன் அண்ட் சயின்டிஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பணிபுரிகின்றார். இவர் குறிப்பிட்டிருக்கின்றார், இன்றைக்கு CP24 கலைக்கும்போது குறிப்பிட்டிருக்கின்றார், நாங்கள் 12-17 வயதுக்கு உட்பட்டவர்கள் தங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்று பார்த்தோம் என்றால், நேஷனல் அட்வைசரி கமிட்டி ஆன் இம்யூனைசேஷன் NACI இதை அப்ரூவ் பண்ணவில்லை என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ பேரண்ட்ஸ் பிள்ளைகளை வேக்சின்ஸை 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது மிகவும் கேர்ஃபுல்லாக இந்த டிசிஷனை மேக் பண்ணுமாறு தெரிவித்திருக்கின்றார். அண்ட் இந்த வயசில் 3வது தடுப்பூசி தேவையா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றார். ஸோ இதுதான் டொரண்டோ பப்ளிக் ஹெல்த் இன்றைக்கு நடைபெற்று வருகின்ற விடயம். அதே மாதிரி ஒரு ஹாப்பி நியூஸ் என்று சொல்லலாம் GTAவை பொறுத்த வரைக்கும். என்னென்று பார்த்தோம் என்றால், கனடாண்ட ஹிஸ்ட்ரியில் முதல் முறையாக மிகப்பெரிய நன்கொடை கொடுக்கப்பட்டுள்ளது ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்குக்கு, ஸ்பெசிஃபிக்லி ட்ரில்லியம் ஹெல்த் பார்ட்னர்ஸுக்கு இந்த தொகை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. $105 million டொனேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அண்ட் இது புதிய ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையை கட்டுவதற்கும் மற்றும் இருக்கின்ற மருத்துவமனைகளை மீண்டும் அபிவிருத்தி செய்வதற்கும் உதவும் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டொரண்டோ நேரம் தற்போது 9:44 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல். நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது கனேடிய செய்திகள். வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம். பார்க்கலாம். நீங்கள்
உங்கள் கனடாவா? அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா. ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட பயணிகளுக்கு வருகைக்கு முன்னதான PCR பரிசோதனை தேவையை கனேடிய அரசாங்கம் நீக்குகிறது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வரும் என சுகாதார அமைச்சர் ஜேன்.எஃப். டாக்லஸ் இன்று அறிவித்தார். பயணிகள் தங்கள் பயணத்தை ஆரம்பிக்கும் நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மலிவான ரேபிட் ஆன்டிஜென் சோதனையை தேர்வு செய்யலாம் என அவர் கூறினார். இந்த சோதனைகள் ஒரு ஆய்வகம் அல்லது சுகாதார நிறுவனத்தினால் நிர்வகிக்கப்பட வேண்டும் எனவும் இன்று அறிவிக்கப்பட்டது. கனடாவை வந்தடையும் பயணிகள் தொடர்ந்தும் சோதனைக்காக தேர்ந்தெடுக்கப்படலாம் என டாக்லஸ் அறிவித்தார். ஆனால் அவர்களின் சோதனை முடிவுகளுக்காக காத்திருக்கும் போது இனி தனிமைப்படுத்தப்பட வேண்டியதில்லை. தவிரவும் தடுப்பூசி போடப்படாத 12 வயதுக்கு உட்பட்டவர்கள் தடுப்பூசி போடப்பட்ட பெரியவர்களுடன் பயணம் செய்வதற்கான கட்டுப்பாடுகள் நீக்கப்படுகின்றன. ஒமிக்ரான் மாறுபாட்டின் அதிகரிப்பு காரணமாக கனேடியர்கள் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்கும் வகையில் அரசாங்கம் வெளியிட்டிருந்த ஆலோசனையையும் கனேடிய அரசாங்கம் விலக்குகிறது. ஆட்டவா காவல்துறை தலைவர் பீட்டர் சோலி தனது பதவியில் இருந்து விலகியுள்ளார். பல வாரங்களாக ஒட்டாவாவின் பெரும்பகுதியை முடக்கியுள்ள எதிர்ப்பு போராட்டங்களுக்கு மத்தியில் இன்றைய பதவி விலகல் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் காவல்துறையின் துணைத் தலைவர் ஸ்டீவ் பெல் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஒட்டாவா போராட்டங்கள் இன்று 19ஆம் நாளை எட்டியுள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ந்தும் ஒட்டாவா மத்திய பகுதிகளில் முகாமிட்டுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு ஒட்டாவா காவல்துறையின் பதில் நடவடிக்கை கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சுலோலி தனது பதவி விலகலை ஒரு அறிக்கையில் அறிவித்தார். ஆர்ப்பாட்டம் தொடங்கியதில் இருந்து ஒட்டாவா நகரத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் முன்னெப்போதும் இல்லாத நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்துள்ளதாக அந்த அறிக்கையில் சுலோலி குறிப்பிட்டுள்ளார். சஸ்கச்சுவான் முதற்குடிகள் பகுதியில் உள்ள முன்னாள் குடியிருப்பு பாடசாலை மைதானத்தில் 50க்கும் மேற்பட்ட அடையாளம் தெரியாத கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. பாடசாலை மைதானத்தில் தரையில் ஊடுருவும் கருவிகளின் தேடுதலின் போது 54 அடையாளம் தெரியாத கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இன்று நடைபெற்ற ஒரு நிகழ்வில் GEC முதற்குடிகள் இந்த அறிவித்தலை வெளியிட்டன. சென்ட் பிலிப், ஃபோர்ட் பெலி ஆகிய 2 பாடசாலைகள் 1900களில் முதற்பகுதியில் இந்த பகுதியில் கத்தோலிக்க திருச்சபையால் இயக்கப்பட்டன. ஃபோர்ட் பெலி பாடசாலைகள் அமைந்திருந்த பகுதியில் 42 குறிக்கப்படாத கல்லறைகளும் சென்ட் பிலிப் பகுதியில் 12 கல்லறைகளும் காணப்பட்டதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மனிடோபாவில் எல்லை முற்றுகை நாளை அகற்றப்படும் என RCMP நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. எமர்சனில் உள்ள கனடா அமெரிக்க எல்லை கிழப்பில் உள்ள எதிர்ப்பு முற்றுகை நாளை அகற்றப்படும் என மனிடோபா RCMP எதிர்பார்க்கிறது. ஒரு தீர்மானம் எட்டப்பட்டதாக நம்புவதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் விரைவில் இந்த பகுதியை விட்டு வெளியேறுவார்கள் எனவும் RCMP அதிகாரிகள் கூறினர். இந்த முற்றுகை கடந்த வியாழக்கிழமை முதல் கனடா அமெரிக்க எல்லை பயணத்தை தடை செய்துள்ளது. இந்த விடயத்தில் அமைதியான தீர்வு காணப்பட்டுள்ளது என்ற அறிவித்தலால் மகிழ்ச்சி அடைவதாக முதல்வர் ஹெதர் ஸ்டீஃபன்சன், நீதி அமைச்சர் கெல்வின் கார்ட்சன் ஆகியோர் கூறினர். பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டியில் இன்று கனடா தனது 2வது தங்கப்பதக்கத்தை வெற்றி பெற்றுள்ளது. கனடாவின் ஸ்பீட் ஸ்கேட்டிங் மகளிர் அணி இன்று தங்கப்பதக்கத்தை வெற்றி பெற்றது. கனேடிய அணி இன்று ஒலிம்பிக் சாதனையை முறியடித்து தங்கம் வென்றது. பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் கனடா இதுவரை மொத்தம் 17 பதக்கங்களை வெற்றி பெற்றுள்ளது. 2 தங்கம், 4 வெள்ளி, 11 வெண்கலம் ஆகிய பதக்கங்களை கனடா வென்றுள்ளது.
ஒலிம்பிக் தங்கத்திற்கான மகளிர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் அமெரிக்காவை கனடா நாளை எதிர்கொள்கிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு முது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Welcome back. இன்றைய குட் ஈவினிங் கேனா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கின்றது. ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து அதிகரித்து கொண்டிருக்கின்றது ப்ரைஸஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இன்று தெரிவித்திருக்கின்றார்கள், வெளிவந்துள்ளது. அதாவது வாகனங்களின் ப்ரைஸஸ் வந்து 2021 ஆண்டில் அதிகரித்திருக்கின்றது என்று. ஸ்பெஷலி நியூ வாகனங்களுக்கு, புதிய வாகனங்களுக்கு இல்லாமல் பழைய யூஸ் பண்ண கார்ஸ் போன்ற கார்ஸின் ப்ரைஸஸ் வந்து அதிகரித்திருக்கின்றது. ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இந்த டிசம்பர் 2020யோட கம்பேர் பண்ணும்போது இப்போது வந்து அவரேஜ் யூஸ்ட் காரின் ப்ரைஸ் 33,241 ரூபாயாக இருக்கின்றது. அண்ட் டிசம்பர் 2020 இருந்து இப்போது வந்து 34.5% யூஸ்ட் கார்ஸின் ப்ரைஸஸ் வந்து அதிகரித்துள்ளது. அண்ட் ஹிஸ்ட்ரியிலே வந்து இவ்வளவு யூஸ்ட் கார்ஸின் ப்ரைஸ் வந்து இவ்வளவாக ஹையாக இருக்கின்றது. அது மாதிரி நியூ கார்ஸின் ப்ரைஸஸும் வந்து 12.7% அதிகரித்திருக்கின்றது. இப்போது ஒரு நியூ காரின் ப்ரைஸ் வந்து அட்லீஸ்ட் $50,000 இருக்கின்றது என்பதும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏன் கார்ஸின் ப்ரைஸ் வந்து இப்போது அதிகரித்திருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், கோவிட் காரணமாக நிறைய பேர் வீடுகளில் இருந்து வேலை செய்கின்றார்கள். வெளில வந்து ஈட்டிங் அவுட் போன்ற விடயங்கள் ஒன்றையும் வந்து மேற்கொள்கிற இல்லை. ஸோ இதன் காரணமாக பணங்கள் வந்து சேவ் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கின்றது. ஸோ இதன் அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுகின்றார்கள் என்றால் கோவிட் காரணமாக. அண்ட் இப்போது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் க்ரௌடடாக இருக்கின்றது. ஸோ பஸ்ஸஸ் போன்ற விடயங்களை யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளவு சேஃப் இல்லை ஒமிக்ரான் கோவிட் டைமில். ஸோ இதன் காரணமாக நிறைய பேர் வாகனங்களை வேண்டுவதில் முதலீடு செய்திருக்கின்றார்கள். அண்ட் அதன் காரணமாக டிமாண்ட் அதிகமாக இருக்கின்ற காரணமாக ப்ரைஸஸ் வந்து அதிகரித்துள்ளது என்பதும் இங்கு வெளிவந்துள்ளது. அடுத்து நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது நாளை நிலவும் காலநிலை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 8°C, அதி குறைந்த வெப்பநிலை 8°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 4°C, அதி குறைந்த வெப்பநிலை 2°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 4°C, அதி குறைந்த வெப்பநிலை 3°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°7°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 7°C, அதி குறைந்த வெப்பநிலை 4°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. இன்றைய குட் ஈவினிங் கேனா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல். இவ்வளவு நேரமாக எங்களுடன் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இத்துடன் குட் ஈவினிங் கேனா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.